பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஊர்காவல் படை முன்னாள் வீரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரதீப் காவல் உதவி ஆய்வாளரின் மகன் என போலீஸ் விசாரணையில் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஊர்காவல் படை முன்னாள் வீரரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில் கடந்த 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஊர்காவல் படை முன்னாள் வீரரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைக்கிறார். கிருஷ்ணா, தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் யார்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கிருஷ்ணா. நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் விசாரணையில் புதிய தகவல்கள் கிடைக்கின்றன. பல்வேறு கோணத்தில் தனிப்படை போலீசார் விசாரணையை மேற்கொண்டு இதில் தொடர்புடையவர்களை கைது செய்து வருகிறார்கள். குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியாகவும் பண பரிவர்த்தனை நடந்தது தொடர்பான விவகாரத்தின் அடிப்படையிலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே 17வது நபராக வழக்கறிஞர் சிவா என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் ரவுடி கம்பம் செந்தில் அவருக்கு மாமூல் வசூல் செய்து கொடுக்கும் நபராக இருந்து வந்தது தெரிய வந்தது. இவரது தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவரை கைது செய்து நிறுத்தி சிறையில் அடைத்தார்கள். இந்த நிலையில்தான் 18வது நபராக பெரம்பூரில் பிரதீப் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் குறித்து விசாரணை நடத்தப்பட்ட போது இவர் உயிரிழந்த ஆற்காடு சுரேஷின் உறவினர் என்று தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பிரதீப் பற்றிய தகவல்களை போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது இவர் காவல் உதவி ஆய்வாளரின் மகன் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கில் குறிப்பாக ஒரு காவல் அதிகாரியின் மகன் கைது செய்யப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கிற பிரதீப்பும் ஊர்காவல் படையில் வேலை பார்த்திருப்பதாகவும் அவர் சில காரணங்களால் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருப்பது விசாரணை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் பிரதீப் கைது செய்யப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவருடைய தொடர்பு குறித்த விரிவான விசாரணை என்பது போலீசாரால் நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் இதில் முக்கிய தொடர்புடைய ரவுடிகள், அதாவது வடசென்னையில் தொடர்பு இருக்கின்ற முக்கிய 3 ரவுடிகளில் யாருக்கு முக்கியமாக அதிகமாக தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து விசாரணை என்பது நடைபெறுவதால் அதில் தொடர்புடைய முக்கிய ரவுடிகள் கைது செய்யப்படும் போது இதன் பின்னணி என்பது முழுமையாக வெளிவரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.